இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு மிகுந்த எழுச்சியையும் ஒரு மகிழ்ச்சியையும் எங்களுக்கு அளித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், தமிழக காங்கிரஸ் பன்னெடுங்காலமாகவே சொல்லி வருகின்ற ஒரு தத்துவம் என்னவென்றால், மதசார்பற்ற இந்த கூட்டணி என்பது ஒரு நேர்கோட்டில் எங்களை இணைத்திருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் சேர்ந்து இந்த மதசார்பற்ற கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அதில் எங்களை இணைப்பது இந்த மதசார்பற்ற தன்மை, செக்குலரிசம் என்பதுதான். அது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்திலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். பாரதிய ஜனதா இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய நோயாக வளர்ந்திருக்கிறது. அது நோயாக இருப்பது மட்டுமல்ல, அந்த நோயை மற்றவர்கள் மீதும் பரப்புவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். கொரோனா வைரஸை விட ஆபத்தான ஒரு ஆயுதமாக அவர்கள் இன்றைக்கு விளங்கி வருகிறார்கள். இந்தியாவில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளிலும் அவர்கள் உட்புகுந்து அந்த இயக்கங்களை உடைப்பது, பலவீனப்படுத்துவது, அல்லது அதில் இருக்கிறவர்களை கட்சி மாற வைப்பது, அரசாங்கத்தை சீர்குலைப்பது, அரசாங்கத்தை கவிழ்ப்பது என்று பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். இன்றைக்கு புதுவையிலே கூட அதை நாம் பார்க்கிறோம். காங்கிரசிற்கு ஆழமான வேறு இருக்கிற புதுவை மாநிலத்தில் இன்றைக்கு ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இதற்காகவே ஒரு துணைநிலை ஆளுநர் அனுப்பப்பட்டார். அரசாங்கத்தினுடைய அன்றாட பணிகளை கூட அவர் தடுத்து நிறுத்தினார். சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டார். ஆனால் இவைகளுக்கெல்லாம் மத்திய அமைச்சரவை, மத்திய அமைச்சரகம் உறுதுணையாக இருந்தது என்பதுதான் ஒரு சோகமான செய்தி. எனவேதான் இன்றைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதாவினுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிவிடக்கூடாது, அவர்களுக்கு ஏவல் புரிகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாய்ப்பை அளித்துவிடக்கூடாது, சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற இந்த சக்திகளை அப்புறப்படுத்த வேண்டும். இந்த தேர்தல் என்பது ஒரு ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்பதற்காக மட்டுமான தேர்தல் அல்ல. இவைகளுக்கும் மேலாக ஒரு கொள்கையை உயிரோட்டமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் என்று கருதி தமிழக காங்கிரஸ் இதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற தனித்துவமான இடத்தை மனதில் வைத்து தொடர்ச்சியாக இந்த மாநிலத்திற்கு அவர்கள் சுற்றுப்பயணம் வருகிறார்கள், அரசியல் பரப்புரை செய்கிறார்கள். எங்களிடம் அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை சொன்னார். இந்த தேர்தல் என்பது வெறுமனே ஒரு கூட்டணி அல்ல. இந்த தேர்தல் என்பது இரண்டு தத்துவங்களுக்கு, இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேயான ஒரு யுத்தம் என்று நீங்கள் கருத வேண்டும். இந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெறணும். எதிரிகள் இதில் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால் ஒரு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வருவது என்பது பொருள் அல்ல. ஒரு தத்துவம் வீழ்ந்து இன்னொரு தத்துவம் எழுந்ததாக பொருள்படும். எனவே தேசிய தோழர்கள் மிக கடுமையாக உழைத்து இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும், நம்முடைய கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டணி உருப்பெற்றிருக்கிறது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இந்த ஒப்பந்தத்திலேயே கையெழுத்திட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், எல்லோரும் சேர்ந்து தேரை இழுக்க வேண்டும் என்பதுதான் பொது நியதி. அந்த பொது நியதியினுடைய அடிப்படையில் இன்றைக்கு மதசார்பற்ற கூட்டணி என்கின்ற இந்த மாபெரும் தேரை எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இழுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக இதனை செய்திருக்கிறோம். இதிலே இன்றைக்கு நாங்கள் இந்த கூட்டணியில் கையெழுத்திட்டிருப்பது என்பது 25 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கன்னியாகுமரியில் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிக்கு நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம். அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. எங்களுடைய கூட்டணி கட்சிகள் நிற்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. கண்ணுறங்காமல் மிக கடுமையாக உழைத்து இந்த வெற்றியை ஈட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அந்த 25 தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான பட்டியல் கொடுக்கப்படும்? இல்லை, அது இன்னும் 2 தினங்களில் கொடுக்கப்படும். சார், அதே போல
அதே போல வந்து கடந்த காலங்கள்ல வந்து 1980ல 114 இடங்கள்ல வந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் ஆனது போட்டியிட்டது. 110. அதற்கு தப்பா முன்னாடி சொல்ல 61, இப்ப 60, 40, 20 அப்படி போயிட்டே வருது. அடுத்த 5 வருஷத்துல ஒண்ணுமே இல்லாம போயிருமா காங்கிரஸ்? குறைந்துட்டே இருக்கே, அதுக்கான காரணங்கள் 60, 40, 20. ஏன் உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துல ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆதங்கம்? அது வந்து உங்களுடைய தொண்டை நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் ஏற்ற இறக்கங்கள் என்பது இயல்பு. நீங்கள் வந்து அரசியலில் மாபெரும் தலைவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், அதன் பிறகு எழுந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சி என்பது அதிக இடங்களில் போட்டியிடுவது என்பதோ குறைவான இடங்களில் போட்டியிடுவது என்பதோ அன்றைக்கு இருக்கிற அரசியல் கள நிலவரத்தை பொறுத்தது. நீங்கள் வந்து நாளைய தேர்தலில் நாங்கள் 200 இடங்களில் கூட போட்டியிடலாம், அதற்கான வாய்ப்புகள் வரும். எனவே ஒரு அரசியல் கட்சி போட்டியிடுகிற எண்ணிக்கையை வைத்து உங்களுடைய இயக்கம் இவ்வளவுதானா என்று கேட்கக்கூடாது. ஒரு தேசிய இயக்கம், நாங்கள் மட்டும்தான் பாரதிய ஜனதாவிற்கு மாற்று கட்சி. கொஞ்சம் சொல்லுங்களேன், எந்தெந்த வாரின்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியாவது போவோம். கேட்டிருக்கிறோம், நாங்கள் கேட்டிருக்கிறோம், அவர்கள் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறோம். இல்லையே, இல்லையே, நீங்கள் சரியாக நீங்கள் முதல்ல பேப்பர் படிக்கணும். பத்திரிகையாளர்கள் பேப்பர் படிக்கிறதே கிடையாது. நான் 10 நாளைக்கு முன்னாடி கூட காமராஜர் ஆட்சியை அமைப்போம்னு சொல்லியிருக்கிறேன். எப்போ சொல்கிறேன்னா 2021 தேர்தலுக்கு பிறகு அதற்கான கோஷத்தை நாங்கள் பெரிதுபடுத்துவோம், அதற்காக செயல்படுவோம்னு சொல்கிறேன். இந்த நேரம் வந்து பாரதிய ஜனதாவை வீழ்த்துவது தான். இந்த நேரம் வந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவது என்பது அல்ல. பாரதிய ஜனதாவை வீழ்த்திய பிறகு காமராஜர் ஆட்சியை காது கேட்க மாட்டேங்குதா உங்களுக்கு? ஆமா, இதன் பிறகுதானே நான் சொன்னேன். பாண்டிச்சேரியிலும் இந்த பேச்சுவார்த்தை எப்ப நடக்குது? பாண்டிச்சேரியிலும் திமுக இல்ல, அங்க அது தனி கட்சி அமைப்பு இருக்கிறது, அவர்கள் 2 பேரும் சார். பாஜக அதிமுக அதுல பாஜக வந்து கூட்டணியில மட்டும் இல்லாம ஆட்சியிலையும் பங்கு கேட்கும்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த வாட்டி காங்கிரஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அதிமுக? இல்ல, எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. Dinesh sir, in English. Sir, நீங்க போட்டிடுவீங்களா சார்? இல்ல, நான் Sir, in English. Yeah. Today, the Indian National Congress and the DMK, we have signed the seat sharing agreement, and we will be contesting in 25 assembly seats and 1 Lok Sabha Kanyakumari seat. Yesterday and today discussions took place, and in a spirit of cooperation, because the country is facing a big threat today, not just in terms of the ideological battle, but also to save the democracy. We are seeing how Bharatiya Janata Party is running this country like a dictatorship, toppling governments, destroying democratic institutions, and using its money power, government power to destabilize and finish off the opposition parties. Their agenda in Tamil Nadu also is the same. By entering an alliance with the AIDMK, the BJP's intention is to finish off the AIDMK also. They want to kill all the opposition parties and have a one-party rule, one-man rule in this country. So this is a very dangerous situation the country is facing. And the Congress party has always stood for the democratic principles, and today this alliance with the DMK, Congress, left parties and other regional parties, this is a secular front which will show a message like what Sri Rahul Gandhi ji said throughout the country, that we will stop this fascist force, and throughout the country all parties, like-minded parties have to come together to stop what is happening, the destruction of democracy that is happening in this country. So we have had our lot of discussions, but after all that we have come to this conclusion, and we have signed the agreement today. And I'm 100% sure
that the DMK, Congress, left, VCK, this secular front is going to sweep this election, and it will send a strong message throughout the country that secularism, socialistic principles, socialism and good governance and democracy will be upheld in this country. So I am sure that Tamil Nadu and Puducherry, both, even Puducherry also will be sorted out, and we are going to do very well in both these states. Thank you. Are you satisfied with the number? Because like earlier it was. See, once we sign an agreement, we have to be satisfied, because after a lot of deliberation, this has been done. Our only aim is now to see that this secular front wins, DMK wins, Congress wins, Left Party wins, VCK wins, everybody should win, and it should be a big sweep in Tamil Nadu. So that time for being satisfied, dissatisfied is over. Now we are in the battlefield, we are in the war field, and now we have to take on our opponents. So we will fight unitedly. The Congress party is united. This decision was taken not just by Alagiriji, myself, or the CLP. This was taken in consultation with all our political leaders, all our party leaders, all our senior most leaders, taking their views, taking their opinion, taking their acceptance to this agreement, to these numbers. We have come together. So there is no difference of opinion within our party on this issue. What do you have to say about Sir, Kamal Hassan's concern? we are fully satisfied. We are fully satisfied. Sir, what do you have to say about Kamal Hassan's concern? where No, he I says don't that, want to say anything. DMK is sidelining Congress. I don't want to make any further comment. I think there are many other issues to be discussed later on. Thank you. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.